வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, நாம் வாழும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் வேலையை பார்த்து கொண்டு வாழ்கின்றனர். அவர்களின் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை பார்ப்பதற்கே அவர்களுக்கு நேரம் இல்லை. இச்சூழலில் அவர்கள் மற்றவர்களை பற்றி யோசிக்கவும் பேசவும் நேரம் இருக்காது. ஆனால் நீயோ, என்னை யாரும் விசாரிக்கவில்லை, எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை, என்னை யாரும் பார்க்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அன்பு பிள்ளையே, உனக்கு சந்தோஷமான ஒரு செய்தி. நான் உன்னை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறேன். நான் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறதுனாலே உன் சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்திருக்கிறேன். உன் கண்ணீர், வேதனை, அங்கலாய்ப்பு, உன் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீ படுகிற வேதனைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிறேன். உனக்கு முன் இருக்கிற பிரச்சனைகள், தேவைகள் எல்லாம் நினைத்து நீ கலங்கி நிற்கிறாய். என்ன செய்ய போகிறேன், எப்படி இதிலிருந்து மீண்டு வரப்போகிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ உன் பாரங்களை எல்லாம் என்னிடம் சொல்ல பயப்படாதே, தயங்காதே. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெற கிருபாசன தண்டையில் சேர கடவோம் என்ற வார்த்தையை நீ பற்றிக்கொள். உனக்கு விடுதலையை தர நான் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நன்மை செய்வேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதார வசனம்: கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12.